ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு தறிப்பட்டறைக்கான ஆம்பிள் பேர் 451 சரௌண்டு கிடையாது. உங்களுக்கு அதுலேயே லெஃப்ட் ரைடு தான் வரும். இந்த கஸ்டமர் என்ன நீட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, தறிப்பட்டறையில் வந்து எனக்கு 2 10 இன்ச்சு 2 12 இன்ச்சு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 12 இன்ச்சு சப்பு போடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆம்பிள் பேர் நம்ம பண்ணிருக்குது. ஹீட்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லீஃப் ஹீட்ஸிங் போட்டு பண்ணிருக்கோம். பார்த்தா இதெல்லாம் ஒரிஜினல் டேனிஸ்டர் போட்டுருக்கோம். இந்த 500 1943 எல்லாமே ஒரிஜினல் டேனிஸ்டர் போட்டு பக்காவாக பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா பவருக்கு மட்டும், பவர் சப்ளைக்கு மட்டும் 1 ஸ்கொயர் mm போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு 1 ஸ்கொயர் mm போட்டுக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக வந்து சாதா ஒயர் போட்டால், ரிப்பன் ஒயர் போட்டால் ப்ராப்பரான ஆம்பியர் கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து நம்ம லோடு அதிகமாக எடுக்கிற ஆம்பிள் பேர்னாலே உங்களுக்கு இதுமாரி பவர் ஒயர் 1 ஸ்கொயர் mm ஒயர் போட்டு தான் செய்வோம். பவர் ஃபேக்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்குது. பிடி சப்பு நார்மலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது தான். இது வந்து யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம பகாரியாவில் வந்து பிடி கண்ட்ரோல் யூஎஸ்பி வச்சுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர் பட்டன் ஆன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஈக்குவலைசர் மாற்றிக்கலாம். பேசிஸ் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சாங் ப்ளே பண்ணும்போது வச்சு காட்டுற முடிஞ்ச அவர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சரௌண்டு வந்து அந்த சேனல்லையே கொடுத்துருக்கோம். பட் வந்து இது என்னென்னா லெஃப்ட் ரைட்டாக தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது சப்போட ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்கல. ஏன்னா கஸ்டமர் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த லெவல் மெயின்டைன் பண்ண தெரியாது. மெயின்டைன் பண்ணாத வச்சா என்ன பண்ணுன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டும் போது சரியாக வைக்கலைன்னா சப்பு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பேஸும் தேவையில்லாத பேஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியான பேஸ் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இது சுவிட்ச் கனெக்ஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஏன் இது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் வரும். நீங்கள் என்ன தான் சுவிட்சை மாற்றினீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான். டேகல் சுவிட்ச் இருந்தாலும் ஓகே, புஷ்புல் சுவிட்ச் இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு தான் வரும். பட் வந்து இது நான் பென்ட்ரைவ் போர்டிலேருந்து ஆக்சிலைன் எடுத்து கொண்டு போய் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இப்படி கொடுக்குறதுனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிமோட்லேயே இப்போ தூரமாக இருக்கிறீங்கன்னா ரிமோட்லேயே கூட வால்யூம் குறைச்சிக்கலாம் ஆக்சிலைன் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் அதிகமாக ஆகாதே இருக்கும். ஏன்னா வந்து இது டிஜிட்டலாக ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த கம்ப்ளைண்ட் ஆகாது. இது மேக்ஸிமம் வந்து நம்ம தறிப்பட்டறை இதை யூஸ் பண்ணுறது, இது வந்து பவர்ஃபுல்லான ஆம்பிள் பேர். உங்களுக்கு தறிப்பட்டறைக்குன்னே நம்மக்கிட்ட நிறையா மாடல், ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இன்னும் நம்ம ஹெவியாக வேணுனாலும் நம்ம செஞ்சு தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். குவாலிட்டியும் அதுக்கு தகுந்த குவாலிட்டி பக்காவாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு செட்டுக்கார்கிட்ட போய் டெக்னீஷியன்கிட்ட கேட்குறீங்கன்னா வந்து உங்கள் பட்ஜெட்டை சொல்லி கேளுங்க. எனக்கு இதுமாரி வேணும், எனக்கு அதுமாரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான பட்ஜெட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு 12 இன்ச்சு போடுறீங்கன்னு வச்சுக்காங்க, அதுக்கு உண்டான ஆர்ட்ஸை கால்குலேட் பண்ணி இது இவ்வளோ போடணும் அப்படின்னு ஹெவியாக சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு மீடியமாக வேணுனாலும் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி சொன்னீங்கன்னா, அந்த டெக்னீஷியன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு ஸ்பெஷலாக செய்ய முடியுமோ அந்தளவு செஞ்சுருவாங்க. நாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். கஸ்டமரோட என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இன்ச்சு போட்டாலும் சும்மா சாத்துன்னு சாத்தும். ஒரு 4 தறி போடுகிற பட்டறைக்கே வந்து இது யூஸ் பண்ணலாம். 4 12 இன்ச்சுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த போர்டு வந்து பிரிட்ஜிடு மோனோ போட்டுக்கிறோம். பேரல் மோனோ கிடையாது, பிரிட்ஜிடு மோனோ. இது 2 ஸ்டீரியோ போர்டு, இது ஒன்றும் பிரிட்ஜிடு மோனோ. நீங்கள் பேரல் மோனோவுக்கு பிரிட்ஜிடு மோனோவுக்கு என்ன வித்தியாசம்னா, பேரல் மோனோவில் என்ன தான் நீங்கள் ஃபிட் ஏற்றி போட்டாலும் அந்த அளவுக்கு டெப்த் இருக்காது உங்களுக்கு. அது 4 ohmsக்குன்னு சொல்லுவாங்க. 4 ohmsமே அந்தளவு டெப்த் இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு பிரிட்ஜிடு மோனோ போட்டிங்கன்னா உங்களுக்கு டெப்த்து பக்காவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் சவுண்ட் வச்சாலும் அந்த உதறது அலறது அதுமாரிலாம் உங்களுக்கு வராது. நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆம்பிள் பேரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அம்மிங் லைன்ஸ் இல்லாத நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி ஆம்பிள் பேருக்கு எல்லாம் ஃபியூஸ் கொடுத்துருவோம். ஏன்னா சட்டுன்னு ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாவோ, ஹை வோல்டேஜ் எப்படின்னா வீட்டில் ஹை வோல்டேஜ் தறிப்பட்டுறதுனால தறி போட ஆஃப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹை வோல்டேஜ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி போகும்போது டிரான்ஸ்ஃபர் ஃபால்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஃபேன் யூஸ் பண்ணிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் இன்லெட்டுக்காக யூஸ் பண்ணிருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க இது ஹேர் இன்லெட்டுக்காக வச்சுருந்தா உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளார வந்துருன்னு. பட் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பிள் பேர் கம்ப்ளைண்ட் ஆகும். ஏர் அவுட்லெட் வச்சா உங்களுக்கு இந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும். சும்மா லைட்டாக வெளியே போயிட்டு இருக்குன்னு தவிர உங்களுக்கு அந்தளவுக்கு கூலிங் ஆகாது. அதே ஏர் இன்லெட்டு வச்சா இங்கே டேரெக்டாக அந்த காட்டு இது மேலே படுறதுனால காற்று உங்களுக்கு டக்குன்னு கூலிங் ஆயிரும். ஏன்னா தறிப்பட்டதுனால ரொம்ப நேரம் ரன் பண்ணுவாங்க. 24 hours கூட ஒருத்தர் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா ஷிஃப்ட் கணக்காக மாற்றி ஓட்டுவாங்கல்ல, அவங்களாம் ரன் பண்ணுவாங்க. அப்படிலாம் ரன் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒரே வழி.
நான் மேக்ஸிமம் வந்து இந்த போர்டை பார்த்தீங்களா, இது நான் ஸ்டாண்டிங் டேபிள் தான் வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஹீட்ஸிங் நம்ம ஹெவியாக போட்டுருவோம். ஹீட்ஸிங் ஹெவியாக போட்டு உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாண்டிங் டேபிள் வைக்கிறதுனால அவர் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் 705 ஹீட்ஸிங் போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். சில பேர் ஹீட்ஸிங் போட வைக்கிறாங்க, பட் நம்ம ஹீட்ஸிங் போட்டுருவோம். என்ன தான் வந்து அப்படி வச்சாலும் ரெகுலேட்டர் ஹீட் ஆகும். இது கண்டிப்பாக இந்த ரெகுலேட்டர் வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு ஓவர்லோடு எடுத்து ஓவர் ஹீட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் ஹீட்ஸிங் போட்டுருவோம். மெட்டல் டயோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3510 யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சப்பரி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணாவில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது நம்ம ரிசல்ட் நல்லாவே இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சன் பிராண்டு பிடி வந்து இப்போ தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணோம். பிடி வந்து செம்மையாகவே இருக்குது. 4 12 இன்ச் போட்டேன், பக்காவே ரன் ஆகுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டில் மட்டும், அதாவது இந்த 4 ஃபெட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 12 இன்ச்சு வெளியே இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. பிஎம்எல் பார் ஸ்பீக்கர் தான், அதை உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன். பக்காவாக ரன் ஆகுது. நான் வெளியே அவுட்டோரில் தான் வச்சுக்கிறேன். இன்னும் அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்பயுமே வந்து இன்டோர் ஒரு மாதிரியே சவுண்டு கேட்கும், அவுட்டோர் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அவுட்டோரில் நல்லா கிளாரிட்டியாக பக்காவாக பேஸ் வந்துடுச்சுன்னா இன்டோரில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேஸ் வந்துடும். நான் அவுட்டோர்லேயே வச்சு பார்த்துட்டேன், நல்லா பக்காவான பேஸ் இருக்குது, பக்காவான சவுண்டு இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லாம் பண்ணிக்கிற மாரி தான். நம்ம தறிப்பட்டறைக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் வந்து புரியாது, அவங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் வந்து எல்லாத்தையும் சொல்லலை. நீங்கள் ஹவுஸ்க்கு பண்ணுற மாரி பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் போய் மொட்டையாக கேட்பீங்க, எப்படி சொல்கிறது, நான் எனக்கு இதுமாரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன், இதுமாரி இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வந்து அதுக்கு தகுந்த மாரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் தறிப்பட்டறைக்குன்னு பண்ணுறது வேறு, ஒரு வீட்டுக்குன்னு பண்ணுறது வேறு. வீட்டுக்காக இருந்தால் உங்களுக்கு அந்தளவு சவுண்டு வைக்க மாட்டீங்க, அது கொஞ்சம் நேரம் தான் கேட்பீங்க. தறிப்பட்டறைக்காக இருந்தால் ஃபுல்லோடு எடுக்கும், சவுண்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஃபுல்லோடு எடுத்துக்கிட்டுக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பகல் டைம் ஃபுல்லாகவே ரன் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அதுக்கு இதுக்கு ஒரே அமல்பார் பண்ணால் செட் ஆகாது. வீட்டுக்கே அதுக்குண்டான அமல்பார் பண்ணோம், தறிப்பட்டறைக்கு அதுக்குண்டான அமல்பார் பண்ணுறோம். நான் மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்கிறது தறிப்பட்டறை தான், நிறைய அமல்பார் மூவ் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்ததெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் என்னென்னா வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து 2 8 இன்ச்சும் இந்த சரௌண்ட் எழுதியதில்ல, இதில் ஒரு லெஃப்ட் ரைட்டில் வந்து நான் அந்த 4 12 இன்ச்சும் நான் போட்டுக்கிறேன். எப்படின்னா ஒரு சைடில் இந்த ஒரு சிங்கிள் சேனலில் வந்து உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் ரன் ஆகும். மொத்தம் 2 சேனலில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் ரன் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். அதுலேயே பக்காவான ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பிரிட்ஜ் பண்ணி சப்பு ஒன்று போட்டுக்கிறேன். நான் இப்போ சவுண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, காப்பி ரேட் வந்துடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெளியிற 12 இன்ச்சு தான் நமக்கு ரன் ஆகுது. வேறு லெவல் பேஸாக இருக்குது, பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. என்னால் விட்டு தான் ப்ளே பண்ண முடியும். ஒரே டைமில் ப்ளே பண்ணால் காப்பி ரேட் வந்துடும். இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்கள் மறுபடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி ஆம்பல்பார் தேவைப்பட்டுச்சுன்னா தறிப்பட்டறைக்கு நம்ம நல்லாவே பண்ணிக்கலாம். தறிப்பட்டறை மட்டும் இல்லை, நம்ம ஹவுஸுக்கும் சரி தறிப்பட்டறைக்கும் சரி எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம மைக் செட் ஆம்பல்பார் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஸ்டூடியோ மாஸ்டரு, உங்களுக்கு ஒரு ஆம்பல்பார் சர்வீஸ் வந்துருந்துச்சு. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்ளை பண்ணுறேன். இதுமாரி ஏதாச்சும் மைக் செட்டு சர்வீஸு, அதுக்கப்புறம் தறிப்பட்டறை சர்வீஸு, ஹவுஸ் ஆம்பல்பார் இதெல்லாம் யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.